அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரலீது பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனன் வபி முஹம்மதின் நபியன் வ ரசூலா. அன்பினிய இஸ்லாமிய சொந்தங்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ஹிஜ்ரி 1447 ஆண்டு சங்கை மிகுந்த ரமலான் மாதத்தில் இரவு தொழுகையை நிறைவேற்றியவர்களாக கன்னியாகுமரி மாவட்டம் திருவிதாங்கோடு ஹத்தாதியா இறை இல்லத்திலே வழமை போல் ஏற்பாடு செய்யப்படுகின்ற தொடர் நிகழ்ச்சியின் 4ஆம் நாளிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். இன்றைய தொடரை துவங்குவதற்கு முன்னால் இறையச்சம் சம்பந்தமான சில செய்திகளை நினைவுபடுத்துதல் என்பது ரொம்ப அவசியமானது. ஏன்னா ரமலான் மாதத்தினுடைய முக்கியமான நோக்கமே என்ன? நாம் நமது இறையச்சத்தை செறிபடுத்த வேண்டும் என்பதுதான். ஒன்று இறையச்சத்தை வளர்க்கணும், இன்னொன்று நாம் கடந்த காலங்களிலே செய்த அந்த பாவத்திலிருந்து விடுபடணும். அதனாலதான் நேற்றைய தினம் அந்த தௌபா சம்பந்தமான சில செய்திகளை எடுத்து சொன்னோம். இன்றைக்கு நம்ம அந்த இறையச்சம் சம்பந்தமான சில செய்திகளை நினைவில் வைக்க வேண்டியது இருக்கிறது. ஏன்னா அல்லாஹ்வே அப்படித்தானே சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தக்கும். நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நோன்பு கடமைங்கிறான். அப்ப முதல்ல இதுல நம்ம பரிசீலனை செய்ய வேண்டிய அவசியமான விஷயம் என்னது? நம்மள்கிட்ட இறையச்சம் என்பது எந்த அளவுக்கு இருக்கிறது. ஏன்னா ஒரு மனிதன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் இன்னொரு மனிதனை அளவுகோல் வைக்கிறதுங்கிறது ஒரு பார்வை. சமூகத்துல அந்தஸ்துடையவனாக இருந்தா அவனை மதிக்கத்தக்கவன் சொல்லுவாங்க பொருளாதாரத்துல. அதே மாதிரி 4 நபர்களுக்கு தெரிந்த நபராக இருந்தால் அவர்கள் எல்லாம் தான் பிற மனிதர்கள் என்ன செய்வாங்கன்னா மதிப்பாங்க. அல்லாஹ்வுடைய பார்வையில அல்லாஹ் யார மதிப்பான்? இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்துகாக்கும். திருமறை குர்ஆனுடைய 49வது அத்தியாயத்தினுடைய 13வது வசனத்துல சொல்றான், உங்களில் ரொம்ப கண்ணியமானவர்கள் யார் என்று சொன்னால் உங்களிடத்தில் அந்த இறையச்சம் இருக்கு பாத்தீங்களா, அது இருந்தா நீங்க கண்ணியமான ஆள். இறையச்சத்துக்கு தான் அல்லாஹ் வெயிட்டே கொடுக்கிறான். இன்னமா யதகப்பலல்லாஹு மினல் முத்தகீன். இது 5வது அத்தியாயத்தினுடைய 27வது வசனம். யாரிடத்திலே இறையச்சம் இருக்கிறதோ அவர்களுடைய செயல்பாடுகளைத்தான் அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். பெரிய செயல்பாடுல இருந்து சின்ன செயல்பாடு வரைக்கும். ஜிஹாதுக்கு போறான், அதுலயும் இறைவன் என்ன செய்வான்னா அவனுடைய அந்த தியாகம் இருக்கு பாத்தீங்களா, வீரம், இதையெல்லாம் அல்லாஹ் 2வது தான் பார்ப்பான். முதல்ல அவனுடைய உள்ளத்தை தான் இறைவன் என்ன செய்யறான். நீ ஜிஹாதுக்கு போனேன்னா எந்த எண்ணத்துல போன, யாருக்காக வேண்டி போன. அதே மாதிரி 10 ரூபாய் கொடுக்கறோம் அல்லது 10 கோடியே கொடுக்கறோம், எந்த எண்ணத்துக்காக வேண்டி நீ கொடுத்த. இப்படித்தான் அல்லாஹ் என்ன செய்யறான், எந்த ஒரு அமலையும் ஏற்றுக்கொள்வதாக தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறாங்க. இறையச்சம்னா என்ன? அது நம்ம புரியணுமா இல்லையா? தக்வாவோட இருக்கணும் நம்ம சொல்றோம். தக்வானா என்ன? தக்வாவுக்குன்னு சில இலக்கணங்கள் இருக்கத்தானே செய்யுது. தக்வானா என்னன்னு கேட்டா, ஏக இறைவனை நாம் பார்க்காமல் இருந்தாலும் கூட
ஏக இறைவனுடைய அந்த வல்லமை இருக்கு பார்த்தீங்களா, அதை நாம் உணர முடியாதவர்களாக இருந்தாலும் கூட அவனுடைய வல்லமையை சிந்தித்து அவன் போட்டிருக்கக்கூடிய கட்டளைகள் இருக்கு பார்த்தீங்களா, அதை மதிக்கிறதுக்கு பேர் தான் இறையச்சம்ங்கிறது. இது என்னுடைய அறிவுக்கு ஏத்துக்கிட்டா தான் நான் அதை ஏற்றுக்கொள்வேன், என்னுடைய அறிவு புறக்கணிச்சிருச்சுன்னா நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறது இறையச்சம் இல்லை. அதனால இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒண்ணுமே விளங்காது, வார்த்தை மட்டும்தான் இருக்கும். வானவர்கள் நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, வானவர் யாரு, எப்படி இருப்பாங்க? இப்ப நம்ம எல்லாத்துட்டையுமே வானவர் இருக்கதான் செய்யறாரு. முன்கர் நக்கீல் ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல, நன்மையை எழுதுறதுக்கு ஒரு மலக்கு, தீமையை எழுதுறதுக்கு ஒரு மலக்கு நம்ம கூடயே தான் இருக்க. இப்ப நாம அதை எப்படி நம்புறோம்? நம்ம 100% நம்புறோமா அல்லது அறகுறையா நம்புறோமா? அந்த நம்பிக்கையில தான் இறையச்சம்ங்கிறதே இருக்குது. கபரு வேதனை இருக்கு பாத்தீங்களா, கபரு வேதனையை பத்தி நிறைய ஹதீசுகள் இருக்கிறது. ஒரு கபரை தோண்டி பார்த்தா வேதனை செய்யப்படுறது நமக்கு தெரியவா போகுது? இல்ல. ஆனாலும் நம்ம நம்பத்தானே செய்யறோம். அந்த நம்பிக்கையினுடைய சதவிகிதம் இருக்குது பாத்தீங்களா, அதைத்தான் இறைவன் பார்க்கிறோம். ஏன்னா என்னுடைய வல்லம் உனக்கு கண்ணு முன்னாடி தெரியுது, பிரபஞ்சத்துல தெரியுது, அது தெரியுது இல்ல, அதை செய்ய முடிந்த எனக்கு ஏன் எனக்கு இதை செய்ய முடியாதா? அதை நீ எந்த அளவுக்கு நம்புற? வானம்னு ஒண்ணு இருக்குது, நீ 100% நம்புறியா இல்லையா? யாருக்காவது சந்தேகம் இருக்கா? வானம்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னு சந்தேகம் இருக்கா? நம்புறோம் இல்ல? அதே மாதிரிதான் கபரை நம்பணும், அதே மாதிரிதான் வானவர்களை நம்பணும். ஆனா நம்மள்ட்ட அந்த மாதிரியான நம்பிக்கை இல்லையே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில செய்திகளை சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த செய்திக்குள்ள முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்கிறது இல்லையில. அல்லாஹ் கூட குர்ஆன்ல என்ன சொல்லி காட்டுறான்? இன்னமல் முஃமினூன் அல்லதீன இதா துக்கிரல்லாஹ வஜிலத் குலூபுஹும். மூமின்னா யாரு? அல்லாஹ் கிளாஸ் நடத்துறான். யார் மூமின்னா யார், முஸ்லிம்னா யார்? அந்த மூமினிடத்திலே நீங்கள் அல்லாஹ் என்று சொன்னீர்களேயானால் வஜிலத் குலூபுஹும், அவர்களுடைய உள்ளமெல்லாம் நடுங்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன சொல்றான்? மூமின்களுடைய அடையாளமாகவே இதை சொல்றான். குர்ஆன்ல நம்ம இந்த நரகத்தை பத்தி எல்லாம் நம்ம படிக்கிறோம் பாத்தீங்களா, அப்ப நம்மளுடைய உள்ள நடுங்கணுமா? எனக்கு யார் அப்படி நடுங்கி இருக்குதா? குர்ஆன்ல எத்தனையோ விதமான நரகம் சம்பந்தப்பட்ட வசனங்களை நம்ம படிக்கிறோம். நம்மளுக்கு நடுக்க வந்திருக்குதா? பயம் வந்திருக்குதா? ஆனா வரும்னு அல்லாஹ் சொல்றாங்க, நம்மளுக்கு ஏன் வரல? அல்லது ரொம்ப ஏன் கம்மியா இருக்குது? நம்மளுடைய அந்த தக்குவா இருக்கு பாத்தீங்களா, அது குவாலிட்டியா இல்லைன்னு அர்த்தம். நம்மளுக்கு ஏன் அந்த மாதிரியான ஒரு எண்ணம் அழுகையெல்லாம் வரலன்னு கேட்டா, நம்மளுடைய தக்குவாங்கிறது குவாலிட்டியா இல்ல. அதான மூலமான காரணம். மாராயித்து மிதுலுன் நாரி நாம ஹாரிபுகா, ரசூலுல்லாஹ் சொன்ன பழமொழி, பொன்மொழி. நரகத்தை மாறி ஒரு கொடூரத்தை நான் பார்த்ததே கிடையாது. நாம ஹாரிபுகா, அந்த நரகத்தை விட்டு விரண்டோட கடமைப்பட்டிருக்கான் பாத்தீங்களா, அந்த இடத்துல படுத்து தூங்கிட்டு இருக்கான் பாரு. நாம ஹாரிபுகாங்கிறான். நரகத்தை விட்டு பயந்து ஓட கடமைப்பட்டவனு என்ன செய்யறான்? தூங்கிட்டு இருக்கிறான். அதே மாதிரி மிதுலுல் ஜன்னா, சுவனத்தை போன்ற ஒரு அற்புதத்தையும் நான் கண்டதில்லை. நாம தாலிபுகா, அந்த சுவனத்தை தேடுவதற்கு முயற்சி பண்ணணும் இல்ல, அவனும் தூங்குறான். நரகத்தை விட்டு ஓட வேண்டியவனும் தூங்குறான், சொர்க்கத்தை தேட வேண்டியவனும் தூங்குறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது காரணம் என்ன? அந்த இறையச்சம் என்பது அழுத்தமாக இருக்குமேயானால் நம்மளுடைய பயணம் எல்லாம் சொர்க்கத்தை தேடக்கூடிய ஒரு விதத்துல தான் அமைந்திருக்கும். இன்னைக்கு அப்படி இருக்குதா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளுக்கு அச்சம் வர்றதுக்காக வேண்டிதான நிறைய செய்திகளை சொன்னாங்க. மறுமை நாள்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்ட்ட என்ன சொல்றான்? யா ஆதம்
அஹ்ரிஜ் பாசன்னார். இந்த நரகத்துக்கு அனுப்பக்கூடிய லிஸ்ட் எல்லாம் நீ எடுத்துரு. அங்கதான் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தவர்கள் நிக்கிறாங்க. அல்லாஹ் அவங்கள்ட்ட ஒரு பொறுப்பு கொடுக்குறான். என்ன பொறுப்பு? நரகத்துக்கு போகக்கூடிய ஆளையெல்லாம் நீயே எடுத்துரு, தனியா வர சொல்லு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன தெரியும்? அவர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டா வமா பாசுன்னார். நரகத்துக்கு சில பேர்த்த அனுப்புனா எத்தனை பேர்த்த அனுப்புறது? ஏன்னா முதல் மனிதர்ல இருந்து லாஸ்ட் மனிதன் முடி அங்க நின்றுகிட்டு தான் இருக்கிறான். அதுல எத்தனை பேர்த்த நரகத்துக்கு அனுப்புறது, எத்தனை பேர்த்த சொர்க்கத்துக்கு அனுப்புறது? அப்ப அல்லாஹ் ஒரு பதில் சொல்றான். என்ன பதில்? மின்குல்லி அல்பின் திஸ்உமிஅத்தின் வ திஸ்அத்தம் வ திஸ்ஊன். 1000 பேர்த்துல மொத்தம் 1000 பேர். அதுல 999 பேர்த்த நரகத்துக்கு அனுப்பிடு, ஒருத்தனை மட்டும் சொர்க்கத்துக்கு அனுப்பு. அல்லாஹ்வுக்கு தெரியும். இருந்தாலும் எதுக்குன்னா நம்ம இந்த கேர்லெஸ்ஸா இருக்கும் பாத்தீங்களா மறுமை விஷயத்துல, இறையற்ற விஷயத்துல. அதுக்குதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்றாங்க. 1000 பேர்த்துல ஒருத்தன் தான் சொர்க்கம். நம்ம ஊர்ல மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க? இப்போ இங்க மக்கள் தொகை எவ்வளவு? இங்க திருவிதாங்கோட்டில் எவ்வளோ? அழகிய மண்டபத்தில் எவ்வளோ? 1000 பேர்த்துல ஒரு ஆளுன்னா என்னைக்காவது நம்ம அதை சிந்திச்சிருக்கிறோமா? அந்த ஒரு நபரில் நம்ம வருமானு நம்ம சிந்திச்சிருக்கிறோமா? அந்த 999 பேர்த்துல நம்ம ஊர்ல எவனெல்லாம் போவான்னு வேணா நம்ம சிந்திப்போம். நம்மளுடைய சிந்தனை எப்படி இருக்கும்? 999 பேர் நரகத்துக்கு போவானா? அநேகமா இவன் போவான்னு நினைக்கிறேன். அநேகமா அந்த 2 பேர் போவான்னு நினைக்கிறேன். நம்ம இப்படி நம்ம யோசிப்போமே தவிர, அட 999 பேர் நரகத்துக்கு போய் தொலையிட்டான், நீ அந்த 1ஆம் நம்பர் லிஸ்ட்ல இருக்கிறியா இல்லையா? அது வேணுமா இல்லையா? சஹாபாக்களுடைய கவலையெல்லாம் அப்படித்தானே இருந்தது. நாம கேட்க வேண்டாத கேள்வியெல்லாம் நம்ம கேட்போம். சஹாபாக்களுடைய கேள்வியெல்லாம் பார்த்தீங்கன்னா எது அவசியமோ அதை மட்டும் தான் கேட்பாங்க. ஒரு ஹதீஸ் கூட சொன்னாங்கல்ல, இன்ன பனி இஸ்ராயீல தஃபர்ரக தலா சின்தைனி வ சபீன மில்லா. பனி இஸ்ரவேலர்கள் 72 கூட்டமா பிரிஞ்சாங்க. என்னுடைய உம்மத்துமார்கள் இருக்கிறாங்கல்ல, தப்தரிக்கு அலா சலாசியும் வ சபீன மில்லா, 73 பிரிவாங்க. அவங்க 72 கூட்டமா பிரிஞ்சு அவன் நரகத்துக்கு போறான். என்னுடைய சமுதாயத்தவர்கள் 73 பிரிவாங்க. குல்லுகும் பின்னாருங்கிறாங்க. மொத்தமா நரகவாதி தான். ஆனா இல்லா உம்மத்தன் வாஹிதா, ஒரே ஒரு கூட்டத்தை தவிர. அந்த ஒரு கூட்டம் தான் என்ன செய்யும்? சொர்க்கத்துக்கு போகும். அப்ப சஹாபாக்கள் என்ன கேள்வி கேட்டாங்க? 72 கூட்டம் நரகத்துக்கு போகுது இல்ல, அது என்னென்ன கூட்டம் முதல்ல அதை சொல்லுங்க அப்படி கேட்டாங்களா? இல்ல அந்த சொர்க்கத்துக்கு போகக்கூடிய கூட்டம்னு சொன்னாங்கல்ல, அதை பத்தி கேள்வி கேட்டாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட எதை பத்தி கேட்டாங்க? சொர்க்கத்துக்கு போறதுக்குன்னு சொல்லி ஒரு கூட்டத்தை சொன்னீங்களா இல்லையா? அவர்களுடைய அடையாளம் என்ன? அதுக்கு தானே ரசூலுல்லாஹ் விளக்கம் சொன்னாங்க. அதை பத்தி தானே சஹாபாக்களும் கேட்டாங்க. இந்த நரகத்துக்கு போகக்கூடிய 72 கூட்டத்தினுடைய பட்டியலை கேட்டு இப்ப நம்ம என்ன பண்ண போறோங்கிறோம். அதனால நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம பண்ண வேண்டியது அந்த ஒரு கூட்டமா தானே இருக்குல்ல. நம்ம இதான் சஹாபாக்களுக்கு நமக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எல்லாம் அவர்கள் இறையச்சத்தை பத்தி சிந்திக்கக்கூடியவர்களாக இருந்தார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் லவ்நாதா முனாதின் யௌமில் கியாமா, மறுமை நாள்ல ஒரு வானவர் வந்து இன்னன்னாச குல்லுஹும் ஃபில் ஜன்னா, மக்கள் எல்லாருமே சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க, இல்லா ரஜுலன் வாஹிதா, ஒருத்த மட்டும்தான் நரகத்துக்கு போவான் அப்படின்னு ஒரு வானவர் சொன்னாருன்னு வைங்க. சொல்லி காட்டார் அவர். இது ஹதீஸ் இல்ல, அவர் சொல்லி காட்டுறார். இப்படி ஒரு வானவர் வந்து எல்லாருமே சொர்க்கவாசி தான், ஒரே ஒருத்தன் தான் நரகவாசி அப்படின்னு சொன்னா அவரு என்ன நினைப்பாராம்? அவர் எதுக்கு பயப்படுவாராம்? அழகான வார்த்தையில சொல்றாருல, ஹிப்தோ அந்நக்கூன அனகுவ, அந்த நரகத்துக்கு போறவனா நான் இருந்துருவனும் தான் நான் பயப்படுவேன். யாரு சொல்றா இது? இந்த ரோட்ல அடையாளம் இல்லாம போயிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, அவருடைய வார்த்தை இல்லை. சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெருக்கமான தோழர்களில் ஒருவர் எப்படி பயப்படுறாரு?
இதுக்கு பேர் தான் இரையச்சங்கிறது. இரையச்சம்னா என்ன நம்ம கேட்கிறோம் பாத்தீங்களா? சஹாபாக்களுடைய இரையச்சம் எப்படி இருந்திருக்குது? ஒருத்தன் தான் நரகத்துக்கு போவாங்கிறது உறுதியாக இருக்குமே, ஆனால் எனக்கு என்ன சந்தேகம் வரும்? ஏன் ஈமான்ல சந்தேகம் வந்துடும். ஒருவேளை நம்ம சரியா நடக்கலையோ, ஒருவேளை நம்ம சரியா இபாதத்துல ஈடுபாடு காட்டலையோ அப்படின்னு என் மேல சந்தேகம் வந்து நான் தான் அந்த நரகவாதியா இருப்பணுங்கிற மாதிரி தான் நான் நினைப்பேங்கிறான். இப்படி சொல்றதுக்கான அடிப்படையான காரணம் என்ன? இது ஹில்யா அல் அவுலியா அப்படிங்கிற கிதாபுல 1வது பாகத்துல 52வது பக்கத்துல இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி சொல்றாங்க, லைஸ தக்வா பிசியாமின் நஹாரி, நீங்க பகலெல்லாம் நோன்பு நோக்குறீங்க இல்ல, அதுக்கு பேர் தக்வா இல்ல. நாம நோன்பு வைக்கிறதுக்கு பேர் தான் தக்வா நம்ம விளங்கி வச்சிருக்கணும். அவர் என்ன சொல்றாரு? பகலெல்லாம் நோன்பு வைப்பதற்கு பெயர் இல்ல தக்வா என்பது. வலாபி சியாமின் வலாபி கியாமில் லைலி, இரவு நேரத்தில் நின்று வணங்குறீங்கல்ல, நம்மளுக்கு அதுதான் பெருசா தெரியுது. ரமதான் வந்துட்டா நம்ம நின்று வணங்குறோம், நம்ம மேலே நம்மளுக்கு பூரிப்பு ஏற்படுது. இதை பத்தி தான் அவர் சொல்றார். நீங்க நோன்பு வைக்கிறதும் தக்வாவுடைய அளவுகள் கிடையாதுங்க. நீங்க நைட்டு எந்திரிச்சு தொழுகிறீங்க பாத்தீங்களா, அதுவும் தக்வாவுடைய அளவுகோல் இல்லை. எது தக்வா? தக்குமா ஹர்ரம் அல்லாஹ், அல்லாஹ் எதை தடை செய்தானோ அதிலிருந்து நீ விலகி இருக்கிறியான்னு பாரு. உங்ககிட்ட தக்வா, எங்கிட்ட தக்வா இருக்கா இல்லையாங்கிறத பரிசீலனை செய்யறதுக்கு எவ்வளவு ஒரு அழகான வார்த்தையை சொல்லி கொடுக்கிறாருன்னு பாருங்க. ஏன்னா தொழுகிறதுங்கிறது யார் வேணாலும் தொழுகலாம், பெயருள்ள முஸ்லிமும் தொழுகலாம், அரகுற ஈமான் உள்ளவர்களும் தொழுகலாம். இதையெல்லாம் வச்சு தக்வாவை எடை போட முடியுமா? ஒன்ன வச்சு எடை போடலாம். என்னது? அல்லாஹ் இதை செய்ய வேணாங்கிறான், நான் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், என்னுடைய மன அதை விரும்பி கொண்டிருக்கிறார். அப்படின்னா எங்கிட்ட எப்படி அந்த தக்வா இருக்கும்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை சொன்னாங்களே இல்லையா? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தக்வாவுக்கு அழகான இலக்கணம் சொல்றாங்க பாரு. என்ன இலக்கணம்? அத்தக்வா ஹியல் ஹவுஃபு மினல் ஜலீலி. தக்வாவுடைய முதல் இலக்கணம் அல் ஹவுஃபு மினல் ஜலீலி, இது ஒரு தக்வா. வல் அமலு பித் தன்சீலி, இதுவும் தக்வாவுடைய விளக்கம். வர்ரிலா பில் கலீலி, 3வது விளக்கம். வல் இஸ்தேதாதுல் யௌமிர் ரஹீலி, ஒரு அடுக்குமொழி மாதிரி அவர் சொல்றார். தக்வானா என்னன்னு கேட்டா, கண்ணியமான இறைவன் இருக்கான் பாத்தீங்களா, அவனை நினைச்சா எனக்கு பயம் வரணும், அதுக்கு பேர் தான் தக்வா. தக்வாவுடைய மூலம் என்ன? நம்மளுக்கு ஒரு போலீஸ பார்த்து வரக்கூடிய பயம் கூட அல்லாஹ்வுடைய பேரை கேட்டு நம்மளுக்கு வராது. அப்படி வந்திருக்குதா? இதுவரை வந்திருக்குதா? பயப்படுறதுன்னா எப்ப பார்த்தாலும் பயந்துகிட்டே இருக்கணும்னு இல்ல, அல்லாஹ் தடுத்த ஒரு விஷயம், இதை நான் செய்யறேன்னு, இதை செய்யறதுக்கு என் மனசு ஆசைப்படுத, இதை செய்யறதுக்கு என் மனசு தூண்டுத அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் மேல நம்மளுக்கு அச்சம் வந்திருக்கா? இது வந்தா உன்கிட்ட தக்வா இருக்குன்னு அர்த்தம். வல் அமலு பித் தன்சீல், இறக்கப்பட்டதை நீ பின்பற்றினால் நீ தக்வாதாரி. இறக்கப்பட்டதுன்னா என்னது? அல்லாஹ்வுடைய வேதம். வர்ரிலா பில் கலீலி, இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய கொஞ்சத்தில் உன்னுடைய மனம் திருப்தி கொண்டால் அதுக்கு பேர் தக்வா. அல்லாஹ் எனக்கு இவ்வளவுதான் வருமானத்தை கொடுத்திருக்கிறான், திருப்தியோட நான் அதை ஏற்றுக்கொள்ளலாம். அல்லாஹ்வுக்கு தெரியும் இல்ல, நம்ம தேவைகள் அல்லாஹ்வுக்கு தெரியுமா இல்லையா? நிச்சயமா தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவன் கொடுப்பான். அப்ப அல்லாஹ் கொடுத்தது கம்மி மாதிரி உங்களுக்கு தெரியுதா? திருப்தி பட்டுக்குங்க. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. வல் இஸ்திஅதாது லியௌமிர் ரஹீலி. 4வது இலக்கணம் என்ன? நீங்க எங்க பயணம் போக போறீங்களோ, 4 பேர் உங்களை தூக்கிட்டு போவான்ல பெட்டியில வச்சு, அங்க போகக்கூடிய நேரத்தில் என்னவெல்லாம் நம்ம செஞ்சிருக்கணுமோ அதற்கான தயாரிப்புல நீ ஈடுபட்டு இருக்கிறியா? அதுக்கு பிறகுதான் தக்வா. தக்வாவுக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகான விளக்கங்களை சொல்றாங்க.
மொத்தம் நான் 4 சொன்னேன், இப்பதான் சொன்னேன். அதுல ஒண்ணு சொல்லுங்க, ஒண்ணு சொல்லுங்க, லைனா சொல்லுங்க, ஒண்ணு சொல்லுங்க. ஏன்னா கேட்டாதானே கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கும். 4 விஷயம் சொன்னேன், ஒண்ணு சொல்லுங்க. அல்லாஹ்வுக்கு பயப்படணும், விளங்குதுங்களா? அதே மாதிரி வேதத்தை பின்பற்றணும், இது 2. கம்மியான விஷயத்துல திருப்தி பெறணும், 3. மறுமை நாளுக்கான முயற்சியை பண்ணணும், இது 4. இது இருந்தா நம்மள்ட்ட தக்வா இருக்குன்னு அர்த்தம். விளங்குங்களா இல்லையா? ஏன்னா அல்லாஹ் குவாலிட்டி நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்க, குவாலிட்டி, அந்த குவாலிட்டியை தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறோம். சஹாபாக்களை அல்லாஹ் பாராட்டுறதுக்கு இதுதான் காரணம், வேற ஒண்ணுமே காரணம் இல்லை. ஏன் அவர்கள் பலவிதமான கட்டுப்பாடோடு அவங்க நடை போட்டாங்கன்னு சொல்றாங்களே, ஹதீஸ்ல படிக்கிறீங்களா? என்ன போலீஸ் ஸ்டேஷனா இருந்தது? ரசூலுல்லாஹ் காலத்துல போலீஸ் ஸ்டேஷன் இருந்துதாங்கிறான். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையில. பஞ்சாயத்து தலைவர் அப்படி இப்படி யாராவது இருந்தாங்களா? இல்ல அவங்க தவறே செய்யாதவர்களா? தவறு செஞ்சவங்க தானே. அந்த தவறுகள்ல இருந்து அவங்க ஏன் தன்னை திருத்தி கொண்டார்கள்? ஏன் அது விலகிட்டாங்க? ஏன் அது அவர்களுக்கு நஞ்சு மாதிரி தெரிஞ்சது? அதுக்கு பிறகுதான் தக்குவாங்கிறோம். விளங்குதுங்களா? அப்ப இந்த ரமலான் மாதத்துல நாம பெற வேண்டிய மூலப்பாடம் இது. அதுக்காக வேண்டிதான் அந்த தொடர ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சில செய்திகளை சொல்றோம். இந்த தக்குவாவை கேட்டு நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்விடத்துல கது அஃபுலஹ மன் ஜக்காஹா, யார் தன்னை சுத்தப்படுத்தி கொண்டானோ அவன் தான் வெற்றி அடைவான். நீ வருவ, நாரி போய் வருவ, நான் உனக்கு சொர்க்கத்தை கொடுக்கணும். பாவ மூட்டையை தூக்கிட்டு வருவ, நான் உனக்கு சொர்க்கத்தை கொடுக்கணுமா? தூய்மையாவா? ஒரு கல்யாண வீட்டுக்கு போகும்போது எப்படி தூய்மையா போறையில, பீச்சுக்கு போகும்போது கிளீனா போறையில, டூருக்கு போகும்போது ரொம்ப அழகான ரொம்ப மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு போறையில பண்ணு. எங்கிட்ட வரும்போது உன்னுடைய உள்ள அந்த அளவுக்கு தூய்மையா இருக்கணும் அப்படிங்கிறதான. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்வா ஹாஹுனா, இறையச்சம் எங்க இருக்குது? இங்க இருக்குதுன்னா உள்ளத்துலதான் இறையச்சம். அப்ப நம்மளே கேட்டு பார்க்க வேண்டியதான். பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய நேரத்தில் எனக்கு இருக்கக்கூடிய அந்த இறையச்சம் நான் கடையில் இருக்கும் போது ஏற்படுதா? கல்யாண வீட்டுக்கு போகும்போது ஏற்படுதா? நண்பனோட பேசுற நேரத்தில் ஏற்படுதா? சமையல் செய்யற நேரத்தில் ஏற்படுதா? இந்த சிந்தனை வந்துகிட்டே இருந்துச்சுன்னு வைங்களேன், இதுக்கு பேர் தான் தக்வாங்கிறது. சொல்ல போனா தக்வாங்கிறதா சரியான ஒரு டானிக். இதை நாம என்ன செய்யணும்? முதல்ல ஆழமாக புரிந்து அதன் அடிப்படையில் நமது வாழ்வியலை மாற்றுவதற்கு அதிகமாக முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணலாமா? சவுண்ட் பத்தாது. இது முக்கியமான டானிக் கொடுத்தாச்சு. இப்ப நம்ம அந்த தொடர் உரைக்கு வந்தாலும் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அந்த மனக்கவலை பல காரணங்களுக்காக ஏற்படும் அப்படிங்கிறது முதல் நாள்லயே நம்ம சொல்லிட்டோம். பல வகையில் இருக்கிறது மனிதனுக்கு ஏற்படக்கூடிய மனக்கவலை. அது எந்த கவலை ரொம்ப 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 நம்மளை அழுத்தும்னு கேட்டா, சில விஷயங்களை நம்ம ரொம்ப எதிர்பார்த்திருப்போம். இது நடக்கும், இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப எதிர்பார்த்து இருப்போம். திடீர்னு அது கிடைக்காம போயிடும். இதுதான் நம்மளுக்கு கவலை தான். நீ போயிட்டு இருக்கிறீங்க, போகும்போது ஒரு பார்சல் கொடுத்தாங்கன்னு வைங்களேன், அதுல அந்த அளவுக்கு நம்மளுக்கு சந்தோஷம் இருக்காது. அல்ல பார்சல் காணா போச்சுன்னு வைங்களேன், அதுலயும் நம்மளுக்கு பெரிய துக்கம் இருக்காது. அதே நேரம் உங்களுக்கு ரொம்ப ஒரு சிரமம், நாளைக்கு ஆஸ்பத்திரி போக வேண்டியது இருக்குது, பொண்டாட்டியை கூப்பிட்டு போகணும். உங்க நண்பர்கிட்ட கேட்குறீங்க, நாளைக்கு 10 மணிக்கு வாங்க அவர் சொல்றாரு, நீங்க அதை எதிர்பார்த்தா உட்கார்ந்துருப்பீங்க. நீங்க 10 மணிக்கு அவர்கிட்ட போறீங்க, இல்லைன்ட்டார். இதுதான் நம்மளுக்கு கவலை தரும். விளங்குதா உங்களுக்கு? ரொம்ப அந்த கவலை எப்ப நம்மளை அழுத்தும்னு கேட்டா, ஒண்ணுமே செய்யாம இருந்தா அழுத்தாதுங்க. இப்போ ஒருத்தர் படிக்கவே இல்லைன்னு வைங்களேன், சும்மா கிளாஸுக்கு சும்மா தான் போறான்,
பரீட்சை ஹாலில் போய் சும்மா தான் உட்காந்துட்டு வர்றான். அவன் ஃபெயிலுன்னு வந்துருச்சுன்னா அவனுக்கு கவலை இருக்குமா? அவனுக்கு தெரியுமே நம்ம தான் ஒன்றும் எழுதல. எழுதாத நம்மளுக்கு வந்து வாத்தியார் மார்க் போட்டா வாத்தியார் தானே கூமட்டை அப்படின்னு தானே அவன் நினைப்பான். அதே நேரம் நம்ம பிள்ளைகள் படிக்கிறாங்க, நல்ல முயற்சி எடுத்து படிக்கிறான். இது பெற்றோர்களும் இதை புரிந்து கொள்ளலாம். இது என்னன்னா எல்லா பெற்றோர்களும் என்ன நினைக்கிறாங்க, நீ தான் முதல் மார்க் வாங்கணும், ஸ்கூல்ல முதல் மார்க் நீ தான் வாங்கணும் எல்லா பெற்றோரும் அப்படி நினைச்சாங்கன்னா அப்ப 2வது மார்க் யார் வாங்குறது, 3வது மார்க் யார் வாங்குறது? அதாவது நல்லா விளங்கிக்கணும், நம்மளுக்கும் கவலை வரக்கூடாது, நீயும் ஒருத்தனை கவலைக்கு உள்ள இழுத்துட்டு போகக்கூடாது. அது உன் புள்ள தானே. படிக்கலைன்னா நீ வந்து அதட்டுறது வேற, கோபப்படுறதுங்கிறது வேற. ஓ முன்னாடிதான் உட்காந்து படிச்சிருக்கிறான், அவன் தெளிவா தெரியுது, முயற்சி பண்றான், தோத்து போயிட்டான். நீ இதுக்கெல்லாம் லாய்க்கு இல்லை, நீ இதுக்கு லாய்க்கே கிடையாது, நீ படிக்கிறதுக்கு லாய்க்கே இல்லை. இவனையெல்லாம் கொண்டு போய் மதரசாவில் சேர்த்துக்கலான்றது. மதரசாவில் சேர்த்துறதுக்கு ஒரு தகுதி வச்சிருக்கிறாங்க. என்ன தகுதி? அதான் நல்ல திறமையானவனா இருந்தான்னு வைங்களேன், நம்ம மகனை நான் டாக்டருக்கு படிக்க வைக்கலான், கலெக்டர் ஆக்கலான்றது, இந்த துறையில் நம்ம முன்னேற்றலாம்ன்றது. இந்த மூதேவிக்கு என்னத்தை சொன்னாலும் இவனுக்கு படிப்பேறாது, பேசாம இவனை கொண்டு போய் மதரசாவில் சேர்த்திக்கிறேன். இப்படி சேர்த்தி தான் அந்த மடத்தனமான விஷயங்களை ஜும்மால பேசிட்டு இருக்கிறாங்க. பாக்குறீங்கல்ல, நீ ஒரு அறிவாளியை கொண்டு போய் சேர்த்தல, நீ சேர்த்தனதே கூமுட்டையை கொண்டு போய் சேர்த்தனா அவங்க எப்படி மக்களுக்கு உபதேசம் பண்ணுவாங்க? உங்களுக்கு கூட சில சந்தேகங்கள் இருக்கா இல்லையா? என்னடா அஜர்த்துங்கிறாரு, நம்மளுக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயம் கூட அவருக்கு தெரிய மாட்டேங்குது, ஹதீஸ் இல்லைங்கிறாரு. ஆச்சரியப்படுறீங்கல்ல? ஆச்சரியப்படுறதுக்கு யாரு காரணம்? நீதான் காரணம். ஏன்னா தேர்ச்சி அடைந்தவர்களை மதரசால கொண்டு போய் சேர்த்துறது இல்ல. சொல்ல போனா இதுக்கு தானே தேர்ச்சி அடைஞ்சவன் வேணும், மக்களுக்கு எடுத்து சொல்லணும்ல சத்தியத்தை. அதே மாதிரிதான் நம்ம பிள்ளைகள்கிட்ட என்ன பண்றோம், அவன் ரொம்ப முயற்சி பண்ண தோத்து போயிட்டானா, தோத்து போனவனுடைய அப்ப முருகனா இருந்தா அவன் சொல்லக்கூடிய பதில் வேற. நீ அப்பாஸா இருக்கிற, நீ என்னத்த பதில் சொல்லணும்? உன்னுடைய பதில் அவனுக்கு மன வலிமையை ஊட்டணுமே தவிர மறுபடியும் என்னடா நம்ம இப்படி படிச்சாலும் வாப்பா போட்டு திட்டுது, அம்மா திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, இதுக்கு எதுக்கு படிக்கணுங்கிற மாதிரி கவலை வருது. பாத்தீங்களா? கவலை வந்தா என்ன ஆகும்? சாப்பாடு இறங்காது. சில குழந்தைகளுக்கு சாப்பாடு இறங்க, அதெல்லாம் வந்து அவங்க சொல்லிட்டே இருக்க மாட்டாங்க, இதனாலதான் எனக்கு இது வந்தது, அதனாலதான் எனக்கு இது வந்ததுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆனா நம்மளுடைய அணுகுமுறை விளங்குதுங்களா? அதனால் நான் எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டா, ரொம்ப எதிர்பார்த்திருந்தோம்னு வைங்களேன், அதுல ஏற்படக்கூடிய தோல்விகள் இருக்குதுல்ல, அது நம்மளை வந்து ரொம்ப அழுத்தம். அது எந்த விஷயமா இருந்தாலும் சரிதான், கணவன் மனைவிட்ட எதிர்பார்க்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரிதான், மனைவி கணவன்கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரிதான், ஜமாத்திலேயே எதிர்பார்க்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரிதான், நண்பர்களுக்கு மத்தியில எதிர்பார்க்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரிதான், தொழில் மூலமாக எதிர்பார்க்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரிதான், அதுல நம்மளுக்கு கைகூடலையா ரொம்ப வருத்தம் ஏற்படும். மற்றவர்களுக்கு அப்படி வருத்தம் வர்றதுக்கு காரணம் என்ன? ஏன்னா அவன் வந்து அப்படிதான் சொல்லி கொடுக்கிறான். எப்படி சொல்லி கொடுக்கிறான்? முயற்சி பண்ணா வெற்றி நிச்சயம், இப்படிதான் அவன் போதிக்கிறான். எப்படி போதிக்கிறாங்க உலகத்துல? முயற்சி யாரு பண்றாங்களோ அவங்களுக்கு வெற்றி நிச்சயம். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் படிக்கிறாங்கல்ல, அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு தெய்வத்தால் ஆகாதெனினும். தெய்வத்தால கடவுளால முடியல, முயற்சி தான் மெய்வர்க்கத்தக்க கூலி தரும். கடவுளுக்கு முடியாத விஷயம் கூட நீ முயற்சி பண்ணா நடக்கும். இப்படிதான் நீ ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கிற. இது வந்து திருக்குறள் தான் இது. அதே மாதிரி என்ன சொல்லுவாங்க? முயற்சி திருவினையாக்கும். முயற்சி பண்ணா அதனுடைய வினை என்ன? நல்ல வினையாத்தான் இருக்கு. முயற்சி பண்ண பலன் கிடைச்சிடும். நீ பாடு பயங்கரமா முயற்சி பண்ணிக்கிட்டே இரு, உன் திறமையை காட்டிட்டே இரு, உன்னுடைய திறமைக்கு நிச்சயமா கூலி கிடைக்கும் தான் சொல்லி கொடுக்கிறாங்க. அப்படி நிறைய வாசகங்கள் இருக்கிறது. உழைத்தவன் வெற்றி பெறுவான், முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை, துளி துளியாக சேர்ந்தால் பெருவெள்ளம், கஷ்டப்பட்டால் கனி கிடைக்கும், கடின உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும், உழைத்தவன் உண்ணுவான், உழைத்தவருக்கே வாழ்க்கையில் முன்னேற்றம், முயற்சி இருந்தால் மலை கூட நகரும். நீ முயற்சி பண்ண,
அந்த இமயமலையை கூட நீ நவுத்திடலாம். ஊக்கப்படுத்துறதுக்கு சொல்றாங்க, ஆனா அதோட வேற சில விஷயங்களும் சொல்லி கொடுக்கணும்ல. நீங்க இப்படியே சொல்லி கொடுத்ததுனாலதான் என்ன பண்றான், கடுமையான முயற்சி பண்றான். முயற்சி பண்ணி தோக்கும் போது அவனால ஜீரணிக்க முடியல. நீ சொல்லித்தான் நான் இதை பண்ண, எவ்வளவு முயற்சி பண்ண, எவ்வளவு செலவு பண்ண, விடிய விடிய முழிச்சில்ல கிடந்தேன், எவ்வளவு பாடுபட்டேன், எனக்கு தோல்வி ஏற்பட்டு போச்சே, ஏன் அவனுக்கு ஜீரணிக்க முடியல? முயற்சி பண்ணா வெற்றி கிடைக்கும்னே சொல்லி கொடுத்துட்டான். இஸ்லாம் முயற்சி பண்ணாதீங்கன்னு சொல்லல. இஸ்லாம் என்ன சொல்லுது? இஸ்லாமும் அழகாக சொல்லுகிறது, அல்லைஸ லில் இன்சானி இல்லா மா ஸா. நீங்க எதுக்கு முயற்சி பண்றீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். இது 53:39. வமன் அராதல் ஆகிரா, யார் மறுமை வெற்றியை நாடுகிறார்களோ, வஸஆலஹா ஸஅயஹா, அதற்கு ஏற்ற முயற்சிகளை செய்கிறார்களோ, வஹுவ மூமினுன், இறை நம்பிக்கையோட, ஃபஉலாயிக கான ஸஅயுஹும் மஸ்கூரா, நிச்சயமா அந்த முயற்சிக்கான பலனை அவன் அடைவான். இப்படி நிறைய வசனங்கள் குர்ஆன்லயும் தான் என்ன இருக்குது, இருக்கிறது. அதோட சேர்ந்து இன்னொரு நம்பிக்கை என்ன செய்யுது இஸ்லாமிய மார்க்கம் தெளிவாக சொல்லுகிறது, என்ன முயற்சி பண்ணாலும் 100% நடந்தே ஆகும்னு நம்பாது. ஏன்னா நம்மளுக்கு மேல யார் இருக்கா? யார் இருக்கா? அல்லாஹ் தான் இருக்கான். அப்ப அல்லாஹ்வுடைய தீர்மானம் என்னங்கிறது நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது இல்ல. எந்த ஒரு விஷயத்திலையும் 100% இது நடக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்து நடக்காம போனாலும் மன அழுத்தம் வரும். அதே நேரம் 100% இது நடக்காதுன்னு ஒதுக்கவும் கூடாது. ஒரு மூமினுடைய பார்வையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொல்றாங்க பாத்தீங்களா? இதான் இறை மார்க்கம்ங்கிறார். இந்த உலக தத்துவம் மாதிரி போனா அவன் தடுமாறி நிற்கும் போது பதில் சொல்ல முடியாம ஓடி போயிடுவான். இஸ்லாம் தானே முயற்சி பண்ண சொல்லுது, நீங்க தானே குர்ஆன் வசனத்தை எடுத்து சொன்னீங்க. ஆமா, ஆனா அதே ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? அதே இஸ்லாம் மக்களுக்கு என்ன சொல்லுது? நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் சில நேரம் அது தோல்வியிலையும் போகும், வெற்றியிலையும் வரும். தோல்வி வந்தா அடுத்த முயற்சி பண்ணிக்க, வெற்றி வந்தா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக்க. இந்த ஒரு ஊக்கத்தை இஸ்லாமிய மார்க்கம் கொடுக்குது பாத்தீங்களா? முதல்ல இந்த நம்பிக்கையை வைங்க. கடையில போய் உட்கார்றீங்க, இன்னைக்கு பிசினஸ் இல்ல, உடனே நமக்கு என்ன நினைப்பு வரணும்? அல்லாஹ் இவ்வளவுதான் நம்மளுக்கு தீர்மானிச்சிருக்கிறான். ஒரு மருந்து மாதிரி மாறுது பாத்தீங்களா? கவலை ஏற்படுது. கவலை ஏற்படக்கூடிய அந்த நேரத்தில் மார்க்கத்தினுடைய இந்த போதம் நம்மளுடைய உள்ளத்துல வந்துருச்சுன்னு வைங்களேன், நம்ம என்னதான் பாசம் காட்டி 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 வளர்த்துக்கிட்டே இருப்போம். திடீர்னு நம்ம இவ்வளவு பாசம் காட்டி நன்றி இல்லாம போயிடுவாங்க. நம்மளுக்கு அது ரொம்ப என்ன செய்யணும், வருத்தம் ஏற்படும். என்னடா நம்ம இவ்வளவு பண்ணியும் நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்களே, நம்மள்ட்ட அனுசரணையா நடக்க மாட்டே, கவலை தானே. நீ ஏன் அப்படி நம்பன? நீ மனுஷனையா அப்படி நம்பனேங்கிறான். அல்லாஹ் மாதிரி ஏன் நம்புற? இது குர்ஆன்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவே சொல்லி காட்டுறான் பாருங்க. எப்படி சொல்றான்னு பாருங்க. அஃபரைத்தல்லதி கஃபரபி ஆயாத்தினா, நமது வசனங்களை பொய்ப்படுத்துபவனை நபியே நீ பார்க்கவில்லையா? வகால, வசனத்தை பொய்ப்படுத்துறவன் என்ன சொல்றான்னு கேட்டா, லா ஊத்தி என்ன மாலன் வவலதா, எனக்கு நிச்சயமா இந்த பொருள் கிடைக்கும், நிச்சயமா எனக்கு குழந்தை கிடைக்கும். அடிச்சு சொல்றான், அடிச்சு சொல்றான். அடிச்சு சொல்றவனை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான்? வசனத்தை பொய்ப்படுத்துறவனை நீங்க பார்க்கலையா நல்லா கேட்கிறான். இத்தலால் கைப, உனக்கு என்னடா மறைவான விஷயம் உனக்கு தெரியுமா? உன் விஷயத்துல என்ன வரணும், என்ன வரக்கூடாது, எது கிடைக்கணும், எது கிடைக்க கூடாது அப்படிங்கிற மறைஞானம் உங்கள்கிட்ட யார்ட்டையாவது இருக்குதா? அப்புறம் எனக்கு 100% நம்பன. நீ 100% நம்பன காரணத்தினாலதான உன்னுடைய உள்ளத்தை உனக்கு கைவசத்துல வைக்க முடியல. எவ்வளவு அழகா கேட்கிறான்னு பாருங்க. இத்தலகல் கைப, அவர்கள் மறைவான ஞானத்தை அறிந்து கொண்டார்களா? அமித்தகத இந்தர் ரஹ்மானி அகுதா, அல்லது அல்லாஹ்விடத்தில் ஏதாவது ஒப்பந்தம் செய்து கொண்டார்களா? நான் இந்த காரியத்தை பண்ணா உனக்கு நான் வெற்றி தருவேன், நான் உனக்கு கால் பண்ணியா சொன்ன, வாட்ஸ்அப்ல தகவல் அனுப்பினான் அல்லாஹ், உனக்கு இது கிடைக்கும் அப்படின்னு அல்லாஹ் உத்தரவாதம் கொடுத்தா நம்ம 100% நம்பலாம். எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை,
நாளைக்கு என்ன நடக்கும் நம்மளுக்கு தெரியவும் செய்யாது. இது 19வது அத்தியாயத்துல 78வது வசனத்துல அல்லாஹ் சொல்றானா இல்லையா? இந்த நம்பிக்கையை வளர்த்துகிற விதமாகத்தான் இஸ்லாமிய மார்க்க சில வார்த்தைகளை என்ன செஞ்சிருக்கு, நம்மளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. அதை நீங்க சிந்திச்சு பார்த்தீங்கன்னா கவலை போறதுக்கு தான் அந்த வார்த்தையவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அது என்ன வார்த்தை? அது என்ன வார்த்தை? நீங்க சொல்லிட்டு தான் இருக்கிறீங்க அந்த வார்த்தையெல்லாம். எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் என்ன சொல்லணும்? அது என்ன அர்த்தம்? நான் உறுதியா வாக்கு உறுதி கொடுக்கிறேன், நாளைக்கு உனக்கு 10,000 ரூபாய் நான் தரேன், உறுதியா கொடுக்கிறேன், சத்தியம் பண்ணியா நான் சொல்றேன், இன்ஷா அல்லாஹ்னு ஒரு வார்த்தையை போடுறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? சில நேரம் எனக்கு கொடுக்க முடியாம ஆயிருன்னு அர்த்தம். நீ அவன் கொடுக்குறாங்கிற அதை மட்டும் நீ தூக்கிட்டு போற. நீ எதை நம்பிட்டு போற? அவன் உங்ககிட்ட 2 விஷயத்த சொல்றான். 10,000 ரூபாய் தர்றேங்கிறதையும் சொல்றான், இன்ஷா அல்லாஹ்வையும் சொல்றான். அப்ப அவன் 10,000 ரூபாய் தராம இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல நாம என்ன செய்யணும்? அவன் இன்ஷா அல்லாஹ் சொல்லித்தானே சொன்னான், அல்லாஹ் நாடல, அந்த முடிவுக்கு வரணுமா இல்லையா? இந்த ஒத்த வார்த்தையில உன்னுடைய கவலைய தூக்கி நிறுத்தலானா இல்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல இருக்கா இல்லையா? நாம இதை வெறுமனே வார்த்தையா நம்ம படிச்சுட்டு போறோம், ஆனா அதுக்குள்ள இவ்வளவு ஆழமான கருத்து இருக்கா இல்லையாங்க? எல்லா துறையை பத்தியும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சொல்லித்தான் இருக்கிறாங்க. நீ சிந்திச்சு பாரு. குர்ஆன்ல கூட அல்லாஹ் சொல்றான், வலா தகூலன்ன லிஷைஇன் இன்னி ஃபாயிலுன் ذالிக கதன். நாளைக்கு நான் இந்த காரியத்தை பண்றேன்னு நீ சொல்லவே செய்யாது. இல்லா யஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ்ங்கற வார்த்தையை பயன்படுத்தாம நாளைக்கு நான் இந்த காரியத்தை பண்றேன் அப்படின்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ்ங்கற வார்த்தையை பயன்படுத்தாம சொல்லாதீங்கன்னு சொல்லி அல்லாஹ்வே என்ன செய்யறான்? 18வது அத்தியாயத்தினுடைய 24வது வசனத்துல சொல்றான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, இதா ஹலஃப அஹதுக்கும், உங்களில் ஒருவர் சத்தியம் செய்கிறார், பகால இன்ஷா அல்லாஹ், சத்தியம் பண்ணும் போதே இன்ஷா அல்லாஹ்வையும் சேர்த்து சொல்றான். அவன் பண்ணக்கூடிய சத்தியம் பார்த்தீங்கன்னா ஏதோ தெய்வமே வந்து சத்தியம் பண்ற மாதிரி இருக்கு. இல்ல நாளைக்கு நிச்சயமா, யாரையும் நீ நம்பாத, உனக்கு நான் கொடுத்துக்கிட்டு தான் அடுத்த வேலை. இப்படி எல்லாம் என்ன பண்றான்? அவ்வளவு வாக்குறுதி கொடுத்து இன்ஷா அல்லாஹ்னு சொல்லிட்டான். பலா ஹின்சா அலைஹி, அதே நேரம் அவனுக்கு வந்து நிறைவேற்ற முடியலன்னு வைங்களேன், அல்லாஹ் வந்து அதை குற்றம் பிடிக்க மாட்டான். சத்தியம் பண்ணா நிறைவேற்றி தான் ஆகணும், அதுல சந்தேகம் இல்லை, மீறக்கூடாது. திடீர்னு சாப்பாய் போச்சு, தடங்கல் ஆகி போச்சு, அதுக்காண்டி அல்லாஹ் குற்றம் பிடிப்பானா? அல்லாஹ் எப்படி குற்றம் பிடிப்பான்? அவன் கொடுக்கல, அவன் நாடாதனால தான் நான் கொடுக்கல. எவ்வளவு அழகான வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை சொல்லி இருக்கிறாங்க. திருமதியில 1531, சுனன் அபூ தாவூதுல 3261, அதே மாதிரி இப்னு மாஜாவுல 2106 அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் அறிவிக்கப்படக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறுல நம்ம பார்க்கிறோமா இல்லையா? அது நல்ல, எந்த கவலையா இருந்தாலும் அது குப்பை குப்பை. பெற்றோர்கள்ட்ட இது வந்து தெளிவா இருக்கணும். எந்த கவலை வந்தாலும் என்ன செய்யக்கூடாது? கவலைங்கிறது என்னுடைய காலணிக்கு சமானம். கவலைக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யலாம், அதையும் நம்ம இந்த தொடர்ல நம்ம சொல்லலாம். அதுக்காக துவண்டு விடவே கூடாது. எந்த ஒண்ணா இருந்தாலும் சரிதான். கணவன் இறந்து போனாலும் சரிதான், கவலைப்படு. கணவன் இறந்து போனா நீ சிரிச்சுக்கிட்டே இருந்து இஸ்லாம் சொல்லல, கவலைப்படு. எத்தனை நாள் கவலைப்படணும்? எத்தனை நாள் கவலைப்படணும் ஒரு மனைவி? அவ்வளவுதான், அதுதான் அளவுகோல். இது மகனுக்கு கூட கிடையாது. நல்ல விளங்குதுங்களா உங்களுக்கு? மகனுக்கோ பிள்ளைகளுக்கோ அப்படி இல்லை. கணவன், ஏன்னா அது வந்து நல்லா கலந்துட்டாங்கல்ல, அதனால இஸ்லாம் என்ன செய்யுது? 4 மாசம் 10 நாள், அவ்வளவுதான். அதுக்கு மேல பேசாம போயிட்டே இருக்கணும். என் புருஷன் போயிட்டாருன்னு போட்டாவ மாட்ட ஆரம்பிச்ச நிறைய இதுக்கு போயிரு. அதை நினைச்சுக்கிட்டே கவலைப்படுறாரு. இன்னும் இருக்குது இல்லை, இந்த பாத்தியாவெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வகையில் உள்ளதுதான். மூத்தா போயிட்டான் ஒருத்தன், 7வது நாள் நினைக்கிறது, 10வது நாள் நினைக்கிறது, அதுக்கப்புறம் வருஷம் நினைச்சுக்கிட்டே இருக்கிறது. எங்க வாப்பாவுக்கு வந்து இது 25வது வருஷம் பாத்தியாங்கிறது. 25வது வருஷத்துல நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற. என்னதுக்கு நினைச்சிட்டு இருக்கிறத? எதுக்கு நினைக்கிற?
நான் என் மனைவியை நல்லா நேசிப்பேன், கணவனை நல்லா நேசிப்பாங்க, உடன்பாடு இல்ல, ஒட்டவே மாட்டேங்குது, எனக்கு போட்டு கவலைப்படுற? நீ வேற வழியில நீ போ, நீ வேற வழியில நீ மார்க் அடிப்படையில் நீ போய்க்கோ. தலாக்கு கூட அந்த கவலை நீளக்கூடாதுங்கிறனால தானுங்க. இதெல்லாம் நம்ம புரியவே மாட்டேங்கிறோம். நாம என்ன இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய எதை வேணாலும் நீங்க உரசி பாருங்க, இந்த வகையில தான் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட எத்தனையோ பேருக்கு என்ன செஞ்சாங்க, சில விஷயங்கள்ல வாக்குறுதி கொடுத்தாங்க, நிறைவேற்றினாங்க. சில விஷயங்கள்ல அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு நிலை ஆயிப்போச்சு. இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன் பாத்தீங்களா, இன்ஷா அல்லாஹ் சொல்லாம நாளைக்கு வான்னு சொல்லாத, நாளைக்கு கொடுக்குறேன்னு சொல்லாதன்னு அல்லாஹ் சொன்னான்ல. அது காரணமே என்னன்னா ரசூலுல்லாஹ் பத்தி தான் அதை சொல்லப்பட்டது. ரசூலுல்லாஹ்ட்ட மக்கத்தினுடைய காபிர்கள் வர்றாங்க, இவர் இறை தூதரா இல்லையான்னு நம்ம டெஸ்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம முன்னாடி உள்ள வேதத்தை படிச்சிருக்கிறோம் இல்ல, இவருக்கு படிக்க தெரியாத ஆளு, இப்பதான் அவர் நபின்னு சொல்றாரு. இவர் முன்னாடி உள்ளதை படிச்சுட்டு சொல்லிட்டு இருக்க முடியாது. நம்ம அவர்கிட்ட சில கேள்வியை கேட்போம். என்ன கேள்வி? இந்த துல்கர்னைன் ஒரு இறை தூதர் இருக்கிறார்ல, ஒரு நல்லவர் இருக்கிறார்ல, அவருடைய விவரம் என்னன்னு கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட. எப்படி கேட்கிறாங்க? துல்கர்னைனை பத்தி சொல்லுங்க. அதே மாதிரி கஹ்ஃப் சூராவுல அந்த நாய் சம்பந்தமா வருது பாத்தீங்களா, சில பேர் புகையில போய் இது பண்ணாங்க, அது எத்தனை பேருன்னு சொல்லுங்க. இப்படி எல்லாம் கேள்வி கேட்டாங்க. அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட உயிரை பத்தி கேட்கிற, உயிர்னா என்ன, என்ன உயிர்னா என்ன, அது ஏதாவது நாலேஜ் உங்களுக்கு இருக்காங்க? ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹ் என்ன பதில் சொன்னாங்க? வஹ்பிருக்கும் கதன், இதுக்கு நாளைக்கு உங்களுக்கு பதில் கிடைச்சிடும், நீங்க நாளைக்கு வாங்கன்ட்டான். அவ்வளவுதான், நாளைக்கு நான் பதில் சொல்றேன்ட்டான். அவன் நிக்கிறான், ஏன்னா நீ தான் நாளைக்கு வர சொன்ன, வந்தாச்சு, பதில் சொல்லு. தெரிஞ்சா தானே சொல்றது. இட்டு கட்டினா சொல்லலாம், இறை தூதர் இட்டு கட்டுவாங்களா? இட்டு கட்ட மாட்டாங்கல்ல. அவங்க என்ன நம்பிக்கையில் சொல்லிட்டாங்க, நம்மளுக்கு நாளைக்கு வகி வந்துடும், அதுக்கு முன்னாடியே வந்துருங்கிற நம்பிக்கையில நாளைக்கு வான்னு சொல்லிட்டாங்க. நாளைக்கு அவன் நிக்கிறான், பதில காணாம். 2வது நாள் வர்றான், பதில காணாம். 3வது நாள் வர்றான், பதில காணாம். 15 நாள் வேணும்னே அல்லாஹ் என்ன செய்யல, வகி இறக்கவே இல்லை. இப்படி எல்லாம் முடிவு பண்ணக்கூடாது. என்ன நாளைக்கு சொல்றேன்னா, நாளைக்கு நீ முதல்ல உயிரோடு இருக்க போறியா சொல்லு, நாளைக்கு நீ உயிரோடு இருக்க போறியாங்கிற என் வசத்துல இருக்குது. என்ன பண்ணி இருக்கணும், அதுக்கு தான் அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்கிறது. நாளைக்கு நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று சொல்வதாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் சொல்லாம சொல்லாதீங்க. அப்படி ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இதுக்கு ஏன் முன்னுதாரணமாக்குறான்? ஏன் முன்னுதாரணமாக்குறான்? வழிகாட்டுதலை நம்ம பின்பற்றணுங்கிற காரணத்தினால தானே. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கத்தானே செய்யறோம். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் இருக்கு பாத்தீங்களா, ஒப்பந்தம். உதாரணமா பாத்தீங்கன்னா நம்ம இந்த உம்ராவுக்கு போய் தடுத்தாங்கல்ல, உம்ராவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோட போறாங்க. போகும்போது மக்கத்தில் உள்ள காபிர் என்ன பண்ணிட்டான், அவன் தடுத்துட்டான். இன்னைக்கு நம்ம பிளேன்ல போறதே அவ்வளவு சிரமங்கிறோம். மதீனாவிலிருந்து மக்காவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை கிலோமீட்டர் அந்த பாலைவனத்துல தான் நடந்து போனோம். அவ்வளவு ஒட்டகத்தை திரட்டி கொண்டு என்ன பண்ணாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோட போறாங்க. சஹாபாக்களோட இது எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டா, சில தோல்விகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த தோல்விகள் நம்மளுக்கு அப்ப தோல்வி மாதிரி தெரியும், இன்னைக்கு கிடைக்காத மாதிரி இருக்கும், பின்னாடி அதை விட பெருசா கிடைக்கும். இன்றைக்குள்ள தோல்வி நாளைக்கு வெற்றியாக அமையும். தோல்வியை தோல்வியாவே பார்க்காதீங்க, அப்படி பார்த்தீங்கன்னா கவலை வந்துடும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ராவுக்கு என்ன செய்யறாங்க, போறாங்க. மக்கத்தில் உள்ள காபிர்கள் விடல. இது நீண்ட சம்பவம், உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம். சம்பவத்தை நான் விளக்கல, மக்கா காபிர் தடுத்துட்டான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பதான் என்ன செஞ்சாங்கன்னா ஒப்பந்தம் போட்டாங்க. 2 பேரும் ஒப்பந்தம் போட்டாங்களா இல்லையா, ஹுதைபியா உடன்படிக்கை. அதுக்கு பேர் என்னது, ஹுதைபியா உடன்படிக்கை. இவ்வளவு தூரம் வந்துட்டாங்கல்ல, சரி நீ அடுத்த வருஷம் வராதுன்னு சொன்னா கூட பரவாயில்ல, இத்தனை ஒட்டகத்தை கூட்டு வந்திருக்காங்க, இவ்வளவு தூரம் பயணம் பண்ணி வந்திருக்கிறாங்க, அப்படியே திரும்பி போங்கன்னு தான் சொல்லணும். உள்ள விடவே இல்லை. சஹாபாக்களுக்கு எல்லாம் ரொம்ப ஆத்திரம். அதுலயும் பாத்தீங்கன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா ரசூலுல்லாஹ்ட்ட போய் அவங்க கேட்கறாங்க பாருங்க,
அலஸ்து நபி அல்லாஹி ஹக்கா, நீங்க வந்து உண்மையில நபிதானா நீங்க? இப்படி யாராவது கேட்பாங்களா? அவங்க போய் கேட்கிறாங்க, நீங்க உண்மையிலேயே நபிதானா அப்படின்னு கேட்கிறாங்க. அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கெல்லாம் கோவப்படல. ஆமாங்கிறாங்க, ஆமா நான் நபிதான். அலஸ்னா அலல் ஹக்கி வதுவனா அலல் பாத்தில், நாம சத்தியத்தில் தானே இருக்கிறோம். ஆமா, அதுல என்ன சந்தேகம்? அவன் அசத்தியத்தில் தான் இருக்கிறான். ஆமா, அதுல என்ன சந்தேகம்? அவனுக்கே நம்ம கீழே பண்ணிக்கணும். வந்தாச்சு இல்ல, செஞ்சிட வேண்டியது, அடிச்சிட வேண்டியது, திருப்பி கொடுத்துட வேண்டியதானே. இத்தனை ஒட்டகத்தையும் நம்ம அப்படி எடுத்துட்டு போனோமா மறுபடியும்? அது காபா என்ன அவனுக்கே எழுதி வச்சிருக்குது? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இவ்வளவு ஆத்திரம் வந்தது. இந்த ஆத்திரம் வர்றதுக்கு இன்னொரு காரணம் இருக்கிறது. என்ன காரணம்? இந்த ஒப்பந்தம் போடக்கூடிய நேரத்தில் ரெண்டு பக்கம் உள்ள தலைவர்கள் கையெழுத்து போடுவாங்கல்ல, ஒப்பந்தம் போடக்கூடியவங்க ரெண்டு பக்கம் கையெழுத்து போடணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சார்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் கையெழுத்து போடணும். கையெழுத்து போடுறதுக்கு அவங்கள்ட்ட ஒரு சீல் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு எழுத தெரியாதுல்ல. அந்த சீல்ல என்ன இருக்குன்னு கேட்டா இறை தூதர் இருக்கு, முகம்மது இறைவனின் தூதர் அப்படின்னு இருக்கு. அந்த சீலை விற்கிறாங்க அந்த பேப்பர்ல, அன்னைக்குள்ள பேப்பர்ல. அதை எதிரிகள் வாங்கி பார்க்கறான். அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா சுஹைல் இப்னு ஆமிர், அவன் வாங்கி பார்த்துட்டு என்ன சொல்றான்? அது என்ன இறை தூதர் ஒப்பந்தம் நம்ம ரெண்டு பேர் தான் போடுறோம். உன்னை எவன் இறை தூதர்னு ஏத்துக்கிட்டாதான் பிரச்சனையே இல்லையே. நாங்க உன்னை ஏத்துக்கிட்டா என்னத்துக்கு வந்து நான் உம்ரா போகக்கூடாது நாங்க தடுக்கிறோம்? பிரச்சனையே என்ன? நீ இறை தூதர் இல்லைங்கிறதான் பிரச்சனை. அப்படி இருக்கும்போது இறை தூதர்னு போட்டு கையெழுத்து போட்டேன்னா, நானும் கையெழுத்து போட்டேன்னு உன்னை இறை தூதரா ஒத்துக்கிட்டதானே அதுக்கு அர்த்தம். முதல்ல அந்த ரசூலுங்கிற வார்த்தையை எடுத்துரு. அந்த இடத்துல ரசூலுல்லாஹ்னா அல்லாஹ்வுடைய தூதர்னு போட்டிருக்கல, எடுத்துருன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க? அவங்களுக்கு எங்க எடுக்கிறது? அவங்களுக்கு தான் எழுத்தே தெரியாதுல்ல, படிக்க தெரியாதுல்ல. அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட என்ன செய்யறாங்க? எங்க எழுதிருக்கு, என் பேர் எங்க எழுதிருக்குது, அதை நீயே அழிச்சிருங்கிறாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பார்வை இருக்கு பாத்தீங்களா, எப்பவுமே நியாயமா தான் இருக்கும். நம்மளுக்கு அவன் மேல கோபம் வருது பாத்தீங்களா, என்னடா இப்படி எல்லாம் பேசியிருக்கான்னு. ஆனா அந்த இடத்துல கூட தராசமா நிக்கிறாங்க பாருங்க. ரசூலுல்லாஹ் அவன் சொன்னது நியாயம்னு தெரியுது. ஏன்? ஆமா, நம்மள ரசூல்னு அவன் ஏத்துக்கல. ரெண்டு பேர் செய்யக்கூடிய ஒப்பந்தத்துல நான் ரசூல்னு போட்டா அது தந்திரமா போட்ட மாதிரி தானே அதுக்கு அர்த்தம். அவன் சொல்றதா நியாயம் இருக்குதுங்கிறத ஒத்துக்கிட்டு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அவங்கள்ட்ட என்ன செய்யறாங்க? அந்த பேரை வந்து நீங்க அழிச்சிருங்க, அவனுக்கு உங்களை பிடிக்கல, நான் என்னதுக்கு போட்டு அழிக்கணுங்கிறான். நாங்க ஏத்துக்கிட்டோம்ல ரசூலுல்லாஹ், நாங்க ஏத்துதான் இருக்கோம். ஏத்துக்காதவன் அவன், நான் என்னதுக்கு போட்டு ரசூலுல்லாஹ்ங்கிற வார்த்தையை நான் அழிக்கணும்? இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல பெரிய பிரச்சனையெல்லாம் பண்ணல. சரி எங்க இருக்குது காட்டு, என் பேர் எங்க இருக்குன்னு அவங்களே கேட்டு அந்த இடத்துல போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணாங்க? ரசூலுல்லாஹ்ங்கிற வார்த்தையை அழிச்சாங்க. இந்த சம்பவத்தை நம்ம பார்க்கிறோமா இல்லையா? இது எதுக்கு சொல்ல வரான்னு கேட்டா, போறாங்க உம்ராவுக்கு போறாங்க. எந்த எண்ணத்துல போறாங்க? நாம உம்ராவை திருப்தியா செஞ்சுட்டு வருவோம் அப்படின்னு தானே போறாங்க. போன இடத்துல அந்த காரியம் நடக்கல, கவலை வருமா இல்லையா? பயங்கரமான கவலை ஏற்படுமா இல்லையா? அது இப்படியெல்லாம் சஹாபாக்கள் பேசியிருக்கிறாங்களா இந்த சந்தர்ப்பத்தில்? அதுக்காண்டி வருத்தப்பட்டாங்களா? இதுதான் இறைவனுடைய தீர்மானங்கிறது. இறைவனுடைய தீர்மானத்துல தான் நம்ம ஒட்டகத்தை கிளப்பிட்டு வந்தோம். பல சஹாபாக்கள் அப்படித்தான் வந்தோம், உம்ரா செய்யலாங்கிற ஆசையோட வந்தோம். ஆனா அவன் தடுக்கணுங்கிறது இறைவன் தீர்மானிச்சது. அந்த தீர்மானத்துல நாம எப்படி குறை காண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த தோல்விய சாதாரணமா எடுத்தாங்களா இல்லையா? எடுத்துட்டு திருப்பி வந்தாங்களா இல்லையா? கடுமையான தோல்விங்க. அந்த தோல்வி நேரத்தில் அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குறான். தோல்வி, அந்த எதிரிகளுக்கு மத்தியில் பயங்கரமான தோல்வி. அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்குறான். என்ன வசனம்? 48வது அத்தியாயத்தினுடைய 1வது வசனம். இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹன் முபீனா, தெளிவான வெற்றியை உமக்கு கொடுத்து விட்டோங்கிறான். இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அப்பதான் அவங்க வந்து அவ்வளவு மனவலியோட இருக்கிறாங்க.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வசனத்தை இறக்குறான், உனக்கு பயங்கரமான வெற்றியை நம்ம கொடுத்துட்டோங்கிறான். என்ன வெற்றி? இதெல்லாம் நடந்த காரணத்தினாலதான் அந்த எதிரிகளே பின்னாடி பதறி அடிச்சு, ஏன்னா அவன் போட்ட ஒப்பந்தமே அவனுக்கு எதிராக அமைந்து விட்டார். அத்தனை சம்பவங்கள் அந்த ஹதீஸ்ல இருக்கு, நம்ம அந்த சம்பவத்துக்குள்ள போக வேணாம். அதனாலதான் அல்லாஹ் என்ன சொல்றான், உனக்கு பெரிய வெற்றியை நான் கொடுத்துட்டேன், பயங்கரமான வெற்றியை நான் கொடுத்துட்டேன், சந்தோஷமா போ. இப்போ உனக்கு அவ்வளவு மாதிரி தெரியும், உனக்கு இது சந்தோஷம், நீ தீர்மானம் பண்ணிருப்ப இது உனக்கு நன்மைன்னு. அதனால உன்னுடைய மனசு நல்லா தேடும், ஆவல் படும், திடீர்னு அது கிடைக்காது. காரணம் என்னன்னு கேட்டா, உன் விஷயத்துல நான் நல்லது நாடி இருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல. அப்படி எத்தனையோ நம்மளே அனுபவத்துல பார்த்திருப்போம்ல. சில நேரங்கள்ல நம்ம வருத்தப்பட்டிருப்போம் ரொம்ப விஷயத்துக்கு. சில நேரங்கள்ல என்ன பண்ணுவோம், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அப்படி ஒண்ணு ஏற்பட்டுச்சு, அது ஏற்பட்ட காரணத்தினாலதான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன்பா. அது ஏற்படும் போது அன்னைக்கு புலம்பிதான் இருப்பான், அன்னைக்கு அவன் புலம்பி இருப்பான். ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழிஞ்சதுக்கு அப்புறம் அவனுக்கு என்ன தெரியும், அல்லாஹ் நமக்கு அந்த விஷயத்துல தோல்வியை கொடுத்த காரணத்தினாலதான் இப்படி ஒரு ரூட்டை கொடுத்துருக்கான். இவன் என்ன பண்ணுவான்னா, பல பொண்ணை பார்ப்பான், ஒவ்வொரு வீடா போய் பார்த்து 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 இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், அந்த பொண்ணை கல்யாணம், ரொம்ப பேராவலா இருப்பான். இவன் பார்க்கிற பொண்ணெல்லாம் அமையவே செய்யாது. லாஸ்ட்ல இவன் பிடிக்காத ஒரு பெண்ணை போய் கல்யாணம் பண்ணுவான், அது சாலிகான ஆளா இருக்கு. அப்ப என்ன சொல்லுவான், நான் தேடும் போதெல்லாம் கிடைக்கல, அல்ல தானாவே என்ன செஞ்சுட்டான், ஒரு துணை, அழகான துணையை கொடுத்துட்டான்னு சொல்றான்ல, இதுதான் மனுஷன். அதனால இந்த தோல்வியை கண்டெல்லாம் என்ன செய்ய வேணாம், தோல்வி எதிர்பார்ப்பு இதுல எல்லாம் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே தேவை கிடையாது. அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ் மரணத்தையே நம்ம ஏத்துக்கிறோமே, அதை விட பெரிய சுவாகம் என்ன இருக்கு? எங்க அம்மா மௌத்தா போயிட்டாங்க, இதை விட பெரிய கவலை எனக்கு என்னங்க இருக்குது? அதை சகிச்சுக்கிட்டு நான் உட்கார்ந்து இருக்கிறேன். என் வாப்பா மௌத்தா போயிட்டாங்க, அதை சகிச்சு நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், இதையே நான் சகிக்க முடியாதா? அதனால எந்த ஒரு கவலையா இருந்தாலும் சரி, அதற்காக ஒரு முஸ்லீம் என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அதை நினைத்து கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நினைச்சுக்கிட்டு இருந்தோம் மீண்டும் மீண்டும் நம்ம வழிகேட்டதான் போவோம். குழந்தை இல்லை, அதனால என்ன, இப்போ திருமணம் ஆகுது, குழந்தை இல்லைன்னா என்ன, இப்போ அதுக்கு வருத்தப்படலாமா? அல்லாஹ்ட்ட துஆ செய்யலாம், வருத்தப்படலாமாங்கிறான். ஐயா போட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க. அவன் கவலைப்படுற மாதிரி இவனும் பேசுவான், கூட இருக்கிறான் பாத்தீங்களா. எப்பவுமே அந்த மார்க்க உணர்வு ஊட்டுறதெல்லாம் கிடையாது. இவன் போகும்போதெல்லாம் மாமி போறது, பக்கத்து வீட்டுக்காரி போறது, மைமுனா போறது, இன்னுமா புழு பூச்சி உருவாகல, 2 வருஷம் இன்னும் புழு பூச்சி உருவாகலையா, எனக்கு என்னமோ புள்ள மேல புருஷன் மேல சந்தேகமா இருக்கு அப்படிங்கிறது. இப்படி அவர் முஸ்லீம் இப்படியா பேசுறது? குழந்தை இல்லைன்னு அவன் ஏற்கனவே வருத்தத்துல இருக்கிறான், நீ வருத்தம் போற மாதிரி பேசுவியா? இப்ப என்ன ஆயிரும், அது முடிய அவ வந்து பொறுமையா தான் இருந்திருப்பா. இந்த மாதிரி 4 பேர் கேட்கும் போது அவளுக்கு என்ன ஆயிரும், புருஷன் மேல கோவம் வந்துடும், உடனே அங்க சண்டை. அவன் என்ன போடி மலடி போடி அப்படிங்கிறான். இவன் என்ன பண்றது, மலடின்னு சொல்லியாச்சு இல்ல, உன்னை ஊர் நார வைக்கிறான், முடிஞ்சு போச்சு. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இந்த ஒருத்தர் இடையில வந்தா பார்த்தீங்கன்னா இந்த மைமூனா பீவி தான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. இந்த மைமூனா பீவி வச்ச உளறல்லதான் குடும்பத்துல நிம்மதி போகுதே இல்லையா? ஒரு முஸ்லீம் இதுக்கு வருத்தப்பட, சஹாபாக்கள் எல்லாருமே குழந்தை உள்ளவங்களா இருந்தாங்க, அப்படி இல்லையில சஹாபாக்கள்லையும் குழந்தை இல்லாத லிஸ்ட்ல நிறைய பேர் இருந்தாங்க, அதுக்கெல்லாம் அங்க வருந்தல. நான் உனக்கு குழந்தை கொடுத்தா அவன் தெல்ல வாரியா போவான், அவன் வழி கட்டு போவான், குடிச்சிட்டு அலைவான எனக்கு தெளிவா தெரியும், அதனால நான் கொடுக்கல. அப்படி ஏதாவது மறைமுகமான காரணம் எல்லாம் வச்சிருக்கலாம்ல. இது எல்லாத்துக்குமே அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், லில்லாஹி முல்கு ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமி அனைத்துமே அல்லாஹ்வுக்குரியது. யஹ்லுகு மா யஷா, நாடியதை அவன் படைப்பான். எல்லா படைப்பினுடைய வலிமையும் எங்கிட்ட தான் இருக்குதுங்கிறான். நான் படைப்பேன். யஹபு லிமன் யஷாஉ இனாசா, நான் நாடினால் பெண் குழந்தையை தருவேன். யஹபு லிமன் யஷாஉ துகூரா, நான் நாடினால் ஆண் குழந்தையை தருவேன். அவ் யுஸப்பிஜுஹும் துக்ரானம் வ இனாசா, நான் நாடினால் ஆண் பெண் ரெண்டையும் சேர்த்து கொடுப்பேன். யஜ்அலு மை யஷாஉ அகீமா, நான் நாடினால்
உன்னை மலடாவும் ஆக்கிடும். ஏன் வசத்தில் இருக்க அவ்வளோ. நீ பயில்வான் மாதிரி வந்து நின்றுக்கிட்டு ஆனரகனெல்லாம் நீ பட்ட வாங்கலாம். தீர்மானம் நான் தீர்மானிக்கிறதா? நான் தான் தீர்மானிக்கணும். உனக்கு ஆம்பளை குழந்தை வேணுமா பொம்பளை குழந்தை வேணுமா தீர்மானிக்கிறது யாரு? நான் தான் தீர்மானிக்கணும். அதனால சில பேர் ஆம்பளை குழந்தை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பான், பொம்பளை குழந்தையா பிறக்கும், அதுக்கு கவலைப்படுறது. சில பேர் பொம்பளை குழந்தைய எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பான், ஆம்பளை குழந்தையா பிறக்கும், அதுக்கு கவலைப்படுறது. சில பேர் இதுக்காக வேண்டிய வேற ஒரு கல்யாணம் பண்றது. எதுக்கு? லைனா பொட்ட புள்ள பிறந்துடும். ஒரு ஆம்பளை வாரிசு நம்மளுக்கு கிடையாது. பாய் ஒரு பொண்ணு வரும், வேற ஒண்ணு ஒரு பொண்ணு வரும் சொல்றாங்கல்ல, அப்படி பாக்குறாங்கல்ல. சரி வேற ஒரு பொண்ணு பார்த்தாச்சு, அங்க ஆம்பளை குழந்தை தான் பிறக்கணும் உனக்கு தெரியுமா? முதல்ல அங்கேயும் பொட்ட பிள்ளையே பிறந்துருச்சுன்னு வைங்களேன், இன்னும் வேற ஒரு கல்யாணம் இதுக்காக வேண்டியா? இறைவன் கொடுத்ததுல நம்ம திருப்தி பெறணுங்க. ஊனமான குழந்தைகளை கொடுத்தாவே திருப்தி பெறணுங்கிறத நம்ம அவ்வளவு அழுத்தமா சொல்லி இருக்கோம். நொண்டியை கொடுத்தாலும் ஏத்துக்குங்க, குருடரை கொடுத்தாலும் ஏத்துக்குங்க, முடவரை கொடுத்தாலும் ஏத்துக்குங்க. நேத்த பிபிசியில போட்டான்ல, கோமோ ஸ்டேஜில் ஒரு ஆளை கருணை கொலை செய்வதற்கு அனுமதி வேணும்னு போட்டிருக்காங்க. கேட்டிருக்காங்களா இல்லையா? ஏன் வெறுக்கிற? அவளுக்கு மௌத்து தான் தீர்மானம், எனக்கு மௌத்தாக்க தெரியாதா? நீ தான் ரூஹம் வாங்குவியா? ஒரு ஈயினுடைய உயிரை உனக்கு படைக்க முடியுமா? எறும்ப உனக்கு கொலை செய்ய முடியும், ஒத்த எறும்ப உனக்கு படைக்க முடியுமா? முடியாதுல்ல. எந்த வகையில்? ஏன்னா நம்ம இதெல்லாம் நம்ம என்ன செய்யறோம்? அற்பமாக நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரிஸ்க் தரக்கூடியவன், ஏதாவது ஒரு வகையில தருவான். என்ன வேணும்? உங்கள்கிட்ட ஆழமான அந்த இறை நம்பிக்கை சரியா இருந்துச்சுன்னு சொன்னா எந்த கவலையிலையும் என்ன செய்யலாம்? நம்ம நிமிர்ந்து நிற்கலாம். அந்த நிமிர்ந்து நிற்கக்கூடிய அந்த மன வலிமையை இந்த ரமலான் மாதத்திலே இறக்கிய இந்த குர்ஆன் வசனங்கள் இருக்க, இது உங்களுக்கு தரும். எப்ப தரும்? படிச்சுக்கிட்டே இருந்தா தரும், தொடர்போட இருந்துகிட்டே இருந்தா தரும். உங்களுடைய லவ்வர் திருமறை குர்ஆன், உங்களுடைய லவ்வர் ஹதீஸ், நான் நேசிக்கக்கூடிய காதலியாக குர்ஆன் சுன்னா எனக்கு இருக்கிறது, காதலனாக குர்ஆன் சுன்னா எனக்கு இருக்கிறது. இந்த மனப்பான்மையோட நீங்க இஸ்லாமிய மார்க்கத்தில் தொடர்போட இருந்து பாருங்க, எந்த ஒரு வருத்தமும் அழுத்தத்தை தராது, ஈஸியா நம்ம கடந்து போயிடும். அது மாதிரியான உணர்வுள்ளவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக என்று கேட்டு இன்றைய தொடரை இத்தோடு நிறைவு செய்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வேற ஒரு தொடரை பார்ப்போம். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக வஅஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.